டேய் தம்பி, நீ போய் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உன்னை விட அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டு மண்டி போடு, இல்லைனா என்ற ஹரிஷ் அவனுடைய கால் முட்டியில் ஒரு கராத்தை வெட்டு கொடுக்க அந்த ஆண்டனியின் தம்பி அப்படியே நிற்க முடியாமல் கீழே உட்கார்ந்தான். அப்புறம் தம்பிகளா, உங்களுக்கு எப்படி வசதி? மிச்சம் இருந்த 3 பேரையும் பார்த்து ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க, அது உன் கனவுல தான் நடக்கும் என்று பல்லை கடித்தபடி கூறினான் ஒருவன். ஏண்டா டேய், எதையும் சிம்பிளாகவே முடிக்க விட மாட்டீங்களாடா? ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் என் ஒய்ஃப் பின்னாடி சுற்றுனவன் தானே நீ? அன்னைக்கே உன்னை அடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்ட. பரவாயில்ல, அதை என்னைக்கு சிக்கிட்டே இல்லை, அதுக்கும் சேர்த்து விருந்து வச்சிடுறேன் என்ற ஹரிஷ் அவனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து ஜன்னலுக்கு அருகில் அழைத்து சென்றான். அந்த கண்ணாடி ஜன்னலை நகர்த்தி அப்படியே அவனை தள்ளிவிட்டவன் தலைகீழாக விழப்போனவனின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டான். இவ்வளோ நேரம் ஏதோ வசனம்லாம் பேசினியே, இப்போ பேசு. கிண்டல் செய்த ஹரிஷ் அவனை கீழே விடுவது போல கையை எடுக்க பயத்தில் அவன் அலற ஆரம்பித்தான். தலைகீழாக தொங்கியதில் அவனுடைய குடலெல்லாம் வாய்வழியே வெளியே வருவது போல இருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ என்ன சொல்றியா, நான் கேட்குறேன் என்று ஹரிஷிடம் சரணடைந்தான். மீதி இருந்த 2 பேருக்கும் அதே போன்ற சில அடிகளை கொடுத்து மண்டி போட வைத்த ஹரிஷ் கைகளை கட்டியபடி அவர்கள் எல்லோரையும் கண்களால் அளவிட்டான். பின்பு எல்லோருடைய முகங்களையும் நிதானமாக அவன் பார்த்து கொண்டு இருக்க ஒருவன் மட்டும் மெதுவாக தன் கைகளை உயர்த்தினான். என்ன என்று ஹரிஷ் அவனை பார்த்து கேட்க, நீ உள்ளே வந்ததிலிருந்து நான் உன்னை பற்றி ஒரு தப்பான விஷயத்தை கூட சொல்லலை. இப்போ மட்டும் நீ என்னை போக விட்டேன்னா பதிலுக்கு என் அப்பா கிட்ட சொல்லி தியானா மீடியா கூட எங்கள் கம்பெனி வச்சுருந்த உறவை கண்டினியூ பண்ணுற மாதிரி செய்கிறேன் என்றான். அவன் தன்னுடைய மற்ற நண்பர்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தான். உன் பேர் என்ன? ஹரிஷ் கேட்க, நிக்கில், என்பி கம்பெனியோட வாரிசு என்றான் அவன். நீ என்னை பற்றி தப்பான ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் மற்றவங்க மாதிரி உன்னை ஹார்ஷாக டீல் பண்ணலை ஹரிஷ் சொல்ல, நிக்கிலுக்கு அவன் சொன்னது புரிந்தது. ஹரிஷ் அவனுடைய தோளை மட்டுமே பிடித்து அழுத்தினான். அவனை அடித்து காயப்படுத்த முயற்சிக்கவில்லை. மீண்டும் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்த நிக்கில், சரி, இன்றைக்கி நைட்டு நீ விரும்புகிற எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? உண்மையில் நிக்கில் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டுதான் இதை கேட்டான். இப்போதைக்கு எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து சென்று விட்டு பின்னால் ஹரிஷை பழிவாங்கிக் கொள்ளலாம் என்ற திட்டம் போட்டு இருந்தான். அப்படியே நைஸாக எழுந்து நின்றவனை பார்த்து, முதல்ல நீ மண்டி போடு, அதுக்கப்புறமா என்கிட்ட பேசு என்று இறுக்கமான குரலில் கூறினான் ஹரிஷ். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நிக்கில் மீண்டும் பேச முயற்சிக்க, முதல்ல நான் சொல்கிறத நீ கேளு. இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிட்டு தனியாக டீல் பேசுகிறவனால எனக்கு பிடிக்காது. அப்புறம் நீ நியூயார்க்கில் தானே இருக்க? என்பி ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்னை எதிர்த்து ஒரு தலைமுடியை கூட அசைக்க மாட்டாங்க சொன்ன ஹரிஷ் நிக்கிலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இப்போ நீ முட்டி போடுறதுக்கு இன்னும் போனஸாக வேறு ஏதாவது வேணுமா? ஹரிஷ் அழுத்தமாக கேட்க, கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய நண்பர்களுக்கு நடந்தது நினைவு வர, சரி நான் போடுறேன் என்று நிக்கில் அவனாகவே முட்டி போட்டான். ஹரிஷ் அறைந்த கன்னம் இன்னுமே எரிந்தது. ஆனால் அவனால் ஹரிஷை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. முதலில் யுவராஜ் மாதிரியான ஆளுடன் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களை அடித்தான். இப்போது நிக்கில் அவர்களை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்னதற்காக நட்புக்கு துரோகம் செய்றியா என திரும்பவும் அடிக்கிறான். அதனால் வாயை திறக்கவே யோசித்த நிக்கில் அமைதியாக அவன் சொன்னதை செய்தான். அவர்களில் முதலில் அடி வாங்கியவன் மயக்கம் போட்டது போல கீழே கிடக்க, டேய் நடிச்சது போதும், முதல்ல எழுந்து உட்கார், இல்லை இப்படியே தான் கிடப்பேன்னு சொன்னேன்னா அப்புறம் நிஜமாவே உன்னால் எந்திரிக்க முடியாது. ஹரிஷ் மிரட்ட வேகமாக எழுந்து தன்னுடைய மற்ற நண்பர்களைப் போலவே முட்டி போட்டு அமர்ந்தான். ஹரிஷ், நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். வாயில் இருந்த ரத்தத்தை துடைத்து கொண்டே சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து யுவராஜ் மீண்டும் ஹரிஷை மிரட்டினான். டேய், இன்னும் அவனுக்கு புத்தி வரல? ஆமாம், போன தடவை அப்படி நமக்குள்ள என்ன நடந்துச்சு? நீ ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பெடுத்த, அதனால் நான் உன்னை அடித்தேன், அது அப்போவே முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ அப்போ பின்வாங்கிற மாதிரி நடிச்சிட்டு என் முதுகுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்க இல்லையா? உன் மனசில் என்ன பெரிய பருப்பு நினைப்பா? கிண்டலாக கேட்ட ஹரிஷ், சரி இப்போ முடிவாக என்ன தான் பண்ணலாம்? இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறத விட நம்ம சமாதானமாக போகிறது பெட்டர்னு உனக்கு தோணலையா என்று குரலை சாதாரணமாக மாற்றிக்கொண்டு கேட்டான். ஒரு வகையில் இதை இழுத்து கொண்டே போவதில் ஹரிஷுக்கும் சுத்தமாகவே விருப்பமில்லை. ஹரிஷ், நீ ஒரு மாதிரி திமிர் பிடிச்சவனாக இருக்க. நீ நினைக்கிற மாதிரி ஒரு காலத்துலேயும் நம்மளால் நண்பர்களாக இருக்க முடியாது. ஸோ உன் கூட சமாதானம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. தியானா மீடியாவோட அழிவு காலம் நெருங்கிருச்சு. நீ உன்னோட தோல்வியை இப்போவே ஒத்துக்கிறதா நல்லது. அட்லீஸ்ட் உன் உயிராவது மிஞ்சும். இல்லைனா உன் கம்பெனியோட சேர்த்து நீயும் சாம்பல் ஆயிடுவேங்கிறத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யுவராஜ் கொஞ்சம் கூட இறங்கி வராமல் பேசினான். அடிங், ஏதோ பாவம் இந்த பிரச்சனையை பெருசாகிட்டே போக வேண்டான்னு பார்த்தா நீ என்ன சாம்பல் ஆக்கிருவியா? நக்கலாக கேட்ட ஹரிஷ்
யுவராஜின் வயிற்றில் மீண்டும் ஒரு குத்துவிட உள்ளே இருந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கும் சத்தம் கேட்டது. வலி தாங்க முடியாமல் அவன் அப்படியே தரையில் பந்து போல உருண்டான். தன்னுடைய தோளில் இருந்த தூசியை தட்டிவிட்டபடி அங்கிருந்த சேரில் மீண்டும் அமர்ந்த ஹரிஷ் ஒரு பெரு மூச்சை விட்டான். இப்போ நீ என்னதான் செய்ய போற? இதுக்கு மேலே உனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைனா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நிக்கில் அவசரமாக சொல்ல, எதுக்கு இவ்வளோ வேகம் தம்பி? நான் தான் சொன்னேன்ல ஒரு கேம் இருக்குன்னு, அதை முதல்ல விளையாடலாம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி ஹரிஷ் நிதானமாக சொல்ல அங்கிருந்த எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டமாக உணர்ந்தனர். ஹரிஷ் மனதில் என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென அந்த ரூமின் கதவை திறந்து கொண்டு தர்ஷினி மற்றும் தீபக் வர அவர்களுக்கு பின்னால் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். யுவராஜின் நண்பர்களில் ஒருவன் தர்ஷினியை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டான். தர்ஷினி, நீதான் இந்த ஹோட்டலோட பொறுப்பில் இருக்க, முதல்ல இவனை வெளியே துரத்து. உங்கள் ஹோட்டல் அவன் பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பேசாமல் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க, அதான் சரியாக வரும் என்று அவன் ஆத்திரத்துடன் கூற தர்ஷினி எந்த உணர்ச்சியும் இன்றி அவனை பார்த்தாள். இன்னொரு பக்கம் தீபக்கை பார்த்த யுவராஜ், தீபக், நீங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி இவன் பாட்டுக்கு உள்ளே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சும் அவங்கள அடித்து காலை ஒடிச்சு முட்டி போட வச்சுருக்கான். இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டான். தீபக் எவ்வளோ பெரிய ஆள் என்பது யுவராஜிற்கு நன்றாகவே தெரியும். அதுவும் அவனுடைய ஹோட்டலில் ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயம் அவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் என்று நினைத்த யுவராஜ் ஹரிஷுக்கு நிச்சயம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அங்கு நடந்ததோ அதற்கு எதிர்மறையாக இருந்தது. அவன் சொன்னதை கேட்ட பிறகும் தீபக்கும் தர்ஷினியும் அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த ரூமுக்குள் இன்னும் புதிதாக 3 பேர் வந்தார்கள். அதற்குள் திறந்திருந்த அந்த அறைக்கு வெளியிலும் சத்தம் கேட்டு 1-2 பேர் வந்து நின்றார்கள். அவங்க எல்லாரையும் பார்த்தாவே பணக்கார பசங்கன்னு தெரியுது. இவன் ஒருத்தனேவா அத்தனை பேரையும் அடித்து முட்டி போட வச்சிருக்கான்? என்னால் இதை நம்பவே முடியல என்று வெளியில் நின்ற ஒருவர் கூற, என்ன பின்விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியாமல் அவங்க எல்லாரையும் போட்டு அடித்து வச்சிருக்கான். ஏதோ பெரிய ரவுடி பையன் போல. இப்போ பார்த்தீங்களா அந்த பசங்களுக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு என்று அங்கிருந்த இன்னொரு பெண்மணி கேட்டார். ஆமாம், யார் இவங்களாம்? ஒன்று இந்த ஹோட்டல் பொறுப்பில் இருக்கிற தர்ஷினி மேடம், இன்னொன்று இந்த ஹோட்டலோட முதலாளிகளில் ஒருத்தரான தீபக் சார். இவங்க 2 பேரும் தெரியுது. இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த 3 பேர் யார்? முதலில் பேசியவர் ஆர்வமாக கேட்க, அது ஐரா இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட ஓனர் ஐரா மேடம். இன்னொன்று பெரிய லெவலில் பாடிகார்டு கம்பெனி வச்சுருக்கிற பிரசன்னா. 3ஆவதாக நிற்கிறது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராபர்ட். அவர் கூட ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேனு தான் கேள்விப்பட்டேன். தீபக், ஐரா, பிரசன்னா, ராபர்ட்னு இந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஹோட்டலோட இன்னொரு ஓனர் இருக்கார்ல, அவர் கூட இந்த 4 பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்று பதிலுக்கு ஒருவர் விளக்கமாக கூற மற்ற எல்லோரும் ஆச்சரியத்துடன் தலையாட்டி கேட்டுக்கொண்டார்கள். பணக்காரனான யுவராஜிற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்திருப்பதாக நினைத்த அந்த கூட்டம் உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பதை சுவாரஸ்யமாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஐரா மேடம், என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு அந்த முட்டாளுக்கு புரிய வைங்க. அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது பெருசாக தண்டனை கொடுக்கணும் மேடம் என்று தன் பங்குக்கு ஐராவை உதவிக்கு அழைத்தான் நிக்கில். அங்கிருந்து இன்னொருவனுக்கு பிரசன்னாவை தெரிந்திருக்க, பிரசன்னா, எங்கள் ஃபேமிலி மொத்தமும் உங்களோட கஸ்டமர்ஸ் தானே. இன்றைக்கி நைட்டு நீங்கள் இவனை கொன்னீங்கன்னா என் அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை பேமெண்ட்டாக வாங்கித்தரேன். இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கான். எதுக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்களையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுங்க, அப்போ தான் இவனை சமாளிக்க முடியும் என்று உத்தரவிட்டான். பேசிக்கொண்டே அவர்கள் எல்லோரும் எழ ஹரிஷின் கண்களில் ஒரு கனல் தெரிந்தது. நீங்கள் எல்லாரும் எந்திரிக்கலான்னு நான் சொல்லவே இல்லையே. கடுமையான குரலில் அவன் எச்சரிக்க, ஹரிஷ், இதுக்கப்புறமும் எங்களை மிரட்டுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் திரும்பிப்பார். அவங்கெல்லாம் யார், எவ்வளோ பெரிய ஆளுங்கனாவது உனக்கு தெரியுமா என்று கிண்டலாக கேட்ட யுவராஜ் ஏதோ ஹெர்பல் டேப்லெட் சாப்பிட்டது போல புது உற்சாகத்துடன் எழுந்து நின்றான். துணைக்கு ஆட்களை பார்த்த தைரியத்தில் அடிப்பட்ட வலி கூட மறந்து அவனுடைய உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக மாறியது. நீ எங்களை முட்டி போட வச்சதுக்கு நாங்கள் உன் காலை உடைக்காமல் விட மாட்டோம், நிக்கில் ஆவேசமாக கூற. அவன் காலை உடைக்கிறது மட்டும் இல்லை, அவன் சாகிற வரைக்கும் ஆசை தீர அடித்து கூவத்தில் தூக்கி போடணும். அடையாளம் தெரியாத போனமா இவன் அதில் மிதக்கணும், அப்போதான் என் மனசு ஆறும். ஹரிஷால் தலைகீழாக தொங்கவிடப்பட்டவன் கோபத்தோடு கூறினான். அவனுக்கு இப்போது கூட அதை நினைத்தால் தலை சுற்றி மயக்கம் வந்தது. சரி, நீங்களாம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அப்போவாவது அறிவு வருதான்னு பார்ப்போம். தீபக்கை பார்த்த யுவராஜ் அதிகாரமாக சொல்ல தர்ஷினி சட்டென்று வாய்விட்டு சிரித்தாள். பின்னர் அவர்கள் 5 பேரும் நிதானமாக நடந்து சென்று ஹரிஷுக்கு பக்கத்தில் வரிசையாக நின்றனர். எப்படி இருக்க ஹரிஷ்? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. தீபக் அவனை அணைத்து கொள்ள, குட் ஈவினிங் பாஸ் என்று சிரித்தாள் தர்ஷினி.
ஐராவும் மற்ற இருவரும் ஹரிஷை பார்த்து சந்தோஷமாக சிரித்தனர். தர்ஷினி மூலம் ஹரிஷுக்கு நடந்ததை பற்றி அறிந்தவர்கள் அவன் திரும்பி வரும் நாளுக்காக ஆவலாக காத்திருந்தனர். அவனுக்கு எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பயமும் அதிகரித்தது. இன்றைக்கு மீண்டும் அவனை முழுதாய் பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது. அவ்வளவு நேரம் ஹரிஷை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த யுவராஜும் அவருடைய நண்பர்களும் கரண்ட் கம்பியை கையில் பிடித்தது போல முகம் கருத்து போய் அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். தீபக்கிடம் கை குலுக்குவதற்காக கையை நீட்டிய யுவராஜ் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். வெளியில் நின்று கொண்டிருந்த கூட்டமும் அதைவிட அதிர்ச்சியில் இருந்தது. கடவுளே, தர்ஷினி மேடம் அவரை பாஸ்னு சொன்னாங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று அவர்கள் திகைத்து போய் பார்க்க, மிஸ்டர் தீபக், இந்த ராஸ்கர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா என்று அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் கேட்டான் யுவராஜ். நல்லாவே தெரியும். ஹரிஷ் மட்டும் இல்லைனா நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லான இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். நாங்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு வேதவாக்கு. ஹரிஷுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்று தீபக் மரியாதையுடன் ஹரிஷை குறிப்பிட்டு பேச யுவராஜிற்கு தலை சுற்றியது. ஹரிஷ் தன்னுடைய நண்பர்களுக்கு பவர் பில் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தீபக் உட்பட அவர்கள் நால்வருமே புது பொலிவுடன் இருந்தார்கள். எத்தனை பேர் வந்தாலும் எதிர்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் உடலில் சக்தி இருந்தது. யுவராஜையும் அவருடைய நண்பர்களையும் பார்த்து அவர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. இதற்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு பக்கம் தீபக் சொன்னதை கேட்ட பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்த யுவராஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவன் முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய நண்பர்களும் அதே போல் அமர, நான் இப்போ உங்களை முட்டி போடுங்கன்னு சொல்லவே இல்லையே என ஹரிஷ் ஒரு விளையாட்டு சிரிப்புடன் கேட்டான். இல்லை பரவாயில்ல சார், உங்கள் முன்னாடி நிற்கிறத விட இப்படி முட்டி போடுறதான் சரியாக இருக்கும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.